எல்லாருக்கும் வணக்கம்ங்க. ரொம்ப நாள் ஆச்சு நாட்டுக்கோழி சாறு குடிச்சு. இன்னைக்கு கத்தி வச்சிட வேண்டியதுதான். 6 மணிக்கெல்லாம் நேரமே பையும் கையுமா குடும்பத்தோட போட்டு தள்ளுற காட்டுக்கு வந்துட்டோம்ங்க. நல்ல கோழி பூரா நைட்டோட நைட்டா பேக்கப் பண்ணி விட்டு கோழியை காணாமனா எங்க இருக்கு வழக்கம் போல இந்த டைம் கெல்ட் கோழி தான். மாகாண மாட்டு ஒண்ணுக்கு 7 கோட்டாய் கட்டி போட்டிருந்தாலும் இந்த அம்மனிவெல்லாம் இந்த போர் சந்துக்குள்ள இடுக்கு சந்துக்குள்ளேயே தான் போய் முட்டை வைக்கணுங்கிறாங்க. என்னதான் அது ராசியான இடமா இருந்தாலும் போறப்ப சொல்லிட்டு போகணுமா இல்லையா? நாங்களே ஒரு வடிகட்டுல சோம்பேறிங்க. கிரன்னு எங்கேயாலும் சத்தம் வந்தாத்தான் போய் எட்டி பாக்குறது. அதுக்குள்ள கூமட்டி ஆகி போயிருது. 2 காலந்தளிக்கு ஆசைப்பட்டு 1 கிலோ சின்ன வெங்காயத்தை உரிக்க சொல்லி என்ற தலையில கட்டி விட்டு போயிட்டாங்க. நாங்களும் ஒரு செப்புன்னு நம்பி நாட்டுக்கோழி குழம்பு ரெசிபி சொல்லுங்கன்னு கேக்குறீங்க. சொல்றது எங்க கடமை. பின்விளைவுகள் எது வந்தாலும் கம்பெனி பொறுப்பேத்துக்காது. நல்லெண்ணெய் உங்க நல்ல மனசு போல ஊத்திக்கிட்டு தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு பாதி வதங்கட்டும்னு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சீரகம் வெந்தயம் சோம்பு கசகசா பட்டை உப்பெல்லாம் போட்டு நல்லா கலக்குங்க. எப்பயும் மிக்சியில தான் அரைப்போம். வாங்கின ஆட்டுக்கள் என்ன வேணுதுன்னு கமெண்ட்ல கழுவி ஊத்துவீங்கன்னு தான் இப்ப இந்த சீனை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். நல்லா ஆட்டிட்டு என்ற அம்மா கை பக்கத்துல அரைச்சு வச்ச முளவடி 2 டம்ளர் குபுக்குன்னு கொட்டி அந்த பக்கம் ஒரு திருப்பி இந்த பக்கம் ஒரு திருப்பு. மசாலா ரெடி. வெங்காயம் மிளகாய் தாளிச்சு விட்டு மசாலாவை கொட்டி கறி எடுத்து உள்ள கொட்டி 2 கொதி விட்டோம்னா நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு சூப்பரா இல்லைனாலும் சுமாராவது ரெடி ஆயிருமுங்க. எல்லாரும் வாங்க சாப்பிடுவோம். ஆனா ஒரு கோழிக்கு ஏத்த மாதிரி வாங்க.